அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, போதும் போதும் என்று நீங்கள் சொன்னாலும் பணம் உங்கள் வீடு தேடி வர ஒரு கிண்ணத்தில் 9 நாணயத்தை இப்படி போட்டு வையுங்கள் போதும். நம்ம யூடியூப் சேனல்ல பணவசியத்திற்காக, அதாவது பணத்தை ஈர்ப்பதற்காக நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு பணவசிய தாந்திரிக முறை. இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக பயன்படுத்தலாம். அதே போல கரண்டா நீங்க எத்தனை பணவசிய முறைகள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடையும் நீங்க சேர்க்கலாம். மந்திரங்கள் மற்றும் பூஜைகள் இல்லாததுனால இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. இந்த தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்தில் செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்ம சேனலை ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து பணவசிய முறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகமும் மிக மிக எளிமையானது, உடனே பலனை கொடுக்கக்கூடியது. அதே போல எல்லா பணவசிய முறைகளிலும் சில பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, இந்த மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வேலைக்கே போகாமல் இருந்தால், உழைக்காமல் இருந்தால் பணம் வருமான்னு கேட்கிறாங்க. அப்படி கிடையாதுங்க. நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து பணவசிய முறைகளும் எப்படி வேலை செய்யும்னு பார்த்தோம்னா, பணத்தை ஈர்ப்பதற்கான சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் அது உருவாக்கி கொடுக்கும். அதை நம்ம பயன்படுத்திக்கணும். உதாரணத்திற்கு, உத்தியோகம் இல்லாம இருக்கிறவங்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும். ஆல்ரெடி ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத வகையில ஒரு பெரிய இன்கிரிமெண்ட் கிடைக்கலாம், அல்லது இன்னொரு நல்ல கம்பெனியில் வேலை கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்யறவங்களுக்கு புதிய கிளைண்ட்ஸ் மற்றும் கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. அதன் மூலமாக அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். தொழில் அபிவிருத்தியாகும். வாரா கடன்கள் இருந்தால் வசூலாகும். உங்களுக்கு வரவேண்டிய பேமெண்ட் ஏதாவது பெண்டிங்ல இருந்துச்சுன்னா உடனடியாக கைக்கு வரும். மேலும் பணம் தொடர்பான அத்தனை விதமான அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு ஏற்படும். இப்ப நம்ம பார்த்ததெல்லாம் சில உதாரணங்கள் மட்டும்தாங்க. உங்களுடைய வாழ்க்கை சூழலுக்கு ஏற்ப பணத்தை ஈர்க்கக்கூடிய அத்தனை விதமான வாய்ப்புகளையும் இந்த தாந்திரிகங்கள் வாரி வழங்கும். இதையெல்லாம் தாண்டி நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து முறைகளும் எளிமையானதாக இருக்கும். ஆயிரக்கணக்கிலேயோ லட்சக்கணக்கிலேயோ பணத்தை செலவு செய்யும் பரிகாரங்கள் கிடையாதுங்க. அதிக நேரமும் ஆகாது. சோ சிம்பிளா ஒரு மெத்தடை செய்யறதுனால பாசிட்டிவான மைண்ட் செட் நமக்கு கிரியேட் ஆகுதுன்னா அதற்கு பெயர் மூட நம்பிக்கை கிடையாதுங்க. பாசிட்டிவான மனதால் மட்டும்தான் நிரந்தரமான பணவரவை ஏற்படுத்த முடியும். சோ முழு நம்பிக்கையுடன் இந்த சிம்பிளான மெத்தடை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒரே வாரத்தில் பணவரவில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதை கண்கூடாக பார்ப்பீங்க. இன்னொரு சின்ன தகவல் நான் ஷேர் பண்ண விரும்புறேங்க. தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க ஜூலை மாதத்திற்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ற வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்திருந்தோம். இப்ப ஜூலை மாதம் முழுவதுமே அப்பாயின்மெண்ட்ஸ் நமக்கு ஃபுல்லா இருக்குங்க. ஒன்ஸ் அந்த அப்பாயின்மெண்ட் எல்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு திரும்பவும் நம்பர் கொடுக்கறேங்க. அப்ப நீங்க புக் பண்ணிக்கலாம். சரி, வாங்க இந்த மெத்தடை எப்படி ஃபாலோ பண்ணணும்ன்றத பார்க்கலாம். பொதுவாகவே தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படுவது ஒரு சின்ன கிண்ணம், பவுல் நீங்க எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக், கண்ணாடி அல்லது மெட்டல்ல இருக்கக்கூடிய எந்த கிண்ணத்தை வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். அல்லது ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸ் மாதிரி கூட நீங்க எடுத்துக்கோங்க. அதற்கு மூடி இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. ஏன்னா இந்த தாந்திரிகத்தை நம்ம ஓபன்ல தான் வைக்கணும். சோ மூடி அதற்கு தேவை கிடையாது. பிளாஸ்டிக் பவுல் மாதிரி கூட நீங்க எடுத்துக்கலாம். அடுத்ததாக 9 எண்ணிக்கையில நாணயங்கள் நமக்கு தேவை. எந்த டினாமினேஷன் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். 1 ரூபி காயின், 2 rupees காயின், 5 rupees, 10 rupees, 20 rupeesனு எந்த நாணயங்களை வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஆனால் எண்ணிக்கை 9 நாணயங்கள் இருக்கணும். 9 rupees கிடையாதுங்க. 9 ரூபாய் இல்ல, 9 நாணயங்கள் நமக்கு தேவை. சப்போஸ் நீங்க வெளிநாட்டுல இருக்கிறவங்களாக இருந்தால் உங்க ஊர்ல இருக்கக்கூடிய 9 நாணயங்களை பயன்படுத்திக்கலாம். நீங்க கலந்து கலந்து கூட எடுத்துக்கலாம். 2 rupees காயின், 5 rupees காயின், 10 rupees காயின் நீங்க மாத்தி மாத்தி கூட எடுத்துக்கலாம். மொத்தம் 9 நாணயங்கள் நமக்கு தேவை. அடுத்ததாக 9 ஏலக்காய் மற்றும் 9 கிராம்புகள் நமக்கு தேவை. ஜனவசியம் மற்றும் பணவசியம்னு இரண்டிற்குமே இந்த 2 பொருட்கள் பயன்படும். கிராம்புகள் பார்த்தோம்னா முனை உடையாத கிராம்புகளா நீங்க எடுத்துக்கோங்க. அதாவது முழுமையாக இருக்கக்கூடிய 9 கிராம்புகள். அதே போல ஏலக்காயும் ரொம்ப பழைய ஸ்டாக் ஏலக்காயை நீங்க பயன்படுத்தாதீங்க. பண
பணவசிய தாந்திரிகத்திற்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய ஏலக்காய்களை தாங்க நம்ம பயன்படுத்தணும். விதைகள் வெளியேறிய வாடிப்போன ஏலக்காய்களை நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுங்க. ஸோ கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பார்த்து வாங்கிக்கோங்க. அல்லது வீட்டிலேயே நீங்க கிராம்பு மற்றும் ஏலக்காய் ஃப்ரெஷ்ஷாக வச்சிருந்தீங்கன்னா அதையே கூட எடுத்துக்கலாம், தவறு கிடையாதுங்க. கடைசியாக நமக்கு தேவைப்படுவது நீங்க எடுத்திருக்கக்கூடிய கிண்ணத்துல 3/4 பாகம் அளவிற்கு கல்லுப்பை போட்டு நிரப்பிக்கணும். தூளுப்பை நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுங்க. கல்லுப்பை மட்டுமே இந்த தாந்திரிகத்திற்கு நம்ம பயன்படுத்தணும். மகாலட்சுமி தாயார் நித்தியமும் வாசம் செய்யக்கூடிய பொருள் இந்த கல்லுப்பு. எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்து வைக்கலாம். அடிக்கடி இதை மாற்றணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல இந்த தாந்திரிகத்தை செய்ய போறவங்களுக்கு பெரிய அளவுல கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. ஜஸ்ட் நீங்க குளித்திருந்தால் மட்டும் போதும். தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. நார்மலா நீங்க குளிச்சிருந்தாலே போதும். அசைவம் சாப்பிடுறதுக்கு முன்னாடி இந்த தாந்திரிகத்தை நீங்க செஞ்சிடுங்க. அசைவம் சாப்பிட்டுட்டு இந்த தாந்திரிகத்தை செய்யக்கூடாதுங்க. அதே போல பெண்கள் தீட்டு நிறமாக இருந்தால் இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணலாம், தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாதுங்க, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் இந்த மெத்தடை நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் இல்லை. எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். டைமிங்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ராகு காலம் மற்றும் யமகண்ட நேரத்தை மட்டும் தவிர்த்துட்டு மற்ற எந்த நேரத்தில் வேணாலும் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்து வைக்கலாம். நார்மல் தேதி கிழிக்கிற கேலண்டரை பார்த்தாலே அன்றைய ராகு காலம் யமகண்டம் உங்களுக்கு தெரியும். சோ இந்த 2 நேரத்தை மட்டும் கட்டாயமாக நீங்க தவிர்த்துடுங்க. மற்றபடி எந்த டைம்ல வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்க பவுல்ல 3/4 பாகம் அளவிற்கு கல்லுப்பை போட்டு நிரப்பிக்கோங்க. இந்த கல்லுப்பும் நீங்க ஃப்ரெஷ்ஷா தான் வாங்கணும்னு கிடையாதுங்க, வீட்ல இருந்தே நீங்க எடுத்து வச்சுக்கலாம். இப்ப அந்த கல்லுப்பிற்கு மேல 9 நாணயத்தை வைக்கணும். இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரிவதை போல நீங்க அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப ஒவ்வொரு நாணயத்திற்கு மேலேயும் ஒரு ஏலக்காய் மற்றும் ஒரு கிராம்பை நம்ம வைக்கணும். பொதுவாகவே பணம் வைக்கக்கூடிய இடத்துல ஏலக்காய் மற்றும் கிராம்புகளை போட்டு வைத்தால் அது நல்ல பண ஈர்ப்பை ஏற்படுத்தும். இந்த தாந்திரிகத்திற்கு நம்ம நாணயத்தை பயன்படுத்துவதற்கான காரணம், நாணயங்களின் ஓசை குபேரருக்கு மிகவுமே விருப்பம். லக்ஷ்மி குபேரர் பூஜையில கூட பார்த்தோம்னா குபேரருக்கு 108 நாணயங்களால நம்ம அர்ச்சனை செய்வோம். இந்த தாந்திரிகத்தையும் குபேரருக்கு உரிய திசையில தான் நம்ம வைக்க போறோம். அதனால தாங்க நாணயங்களை நம்ம பயன்படுத்தி இருக்கோம். கல்லுப்பு, நாணயங்கள், ஏலக்காய் மற்றும் கிராம்பு இந்த அனைத்து பொருட்களுமே மகாலட்சுமி தாயார் மற்றும் குபேரருக்கு உரியது. இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்ப்பதை போல ஒவ்வொரு நாணயத்திற்கு மேலும் ஒரு ஏலக்காய் மற்றும் ஒரு கிராம்பை இதே போல நீங்க வச்சுக்கோங்க. இப்ப இந்த பணவசிய கிண்ணத்தை வீட்டினுடைய வடக்கு அல்லது வடகிழக்கு மூலையில நீங்க வச்சிருங்க. நார்த் அல்லது நார்த் ஈஸ்ட் கார்னர்ல நம்ம வைக்கணும். ஹால், கிச்சன், பெட்ரூம்னு இந்த அறைகளில் எந்த இடத்துல வேணாலும் நீங்க வைக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வடகிழக்கு மூலை எதுன்னு தெரியல அல்லது வடகிழக்கு மூலையில் உங்களால வைக்க முடியலனா நீங்க பூஜை அறையில எந்த இடத்துல வேணாலும் வைக்கலாம். தனி பூஜை அறையெல்லாம் இருக்கணும்னு கிடையாதுங்க. வீட்ல நீங்க சுவாமி படங்களை எந்த இடத்துல வச்சிருப்பீங்களோ அதற்கு பக்கத்துல இந்த பவுலை நீங்க வச்சிருங்க. பூஜை அறையை பொறுத்த வரைக்கும் நீங்க வடக்கு அல்லது வடகிழக்கு மூலையிலும் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா சுவாமி படத்திற்கு கீழே மேடை இருந்தால் அந்த இடத்திலும் நீங்க வைக்கலாம். சோ பூஜை அறையாக இருந்தால் எங்க வேணாலும் இந்த பணவசிய கிண்ணத்தை நீங்க வைக்கலாம். ஒவ்வொரு மாதமும் ஏலக்காய் மற்றும் அந்த கிராம்புகளை மட்டும் நீங்க மாற்றணும். நாணயங்கள், கல்லுப்பு அப்படியே இருக்கட்டும். பழைய ஏலக்காய் மற்றும் கிராம்புகளை நீங்க டஸ்ட்பின்ல தூக்கி போற்றலாம். அதனுடைய பணவசிய தன்மை குறைந்திருக்கும். 3 மாதங்களுக்கு ஒரு முறை நீங்க டோட்டலா அந்த கல்லுப்பையும் மாற்றிடுங்க. அதை நீங்க தண்ணீர்ல கரைச்சு ஊத்திடுங்க. செடிகளுக்கு பக்கத்துல அப்படி இல்லைன்னா கிச்சன் சிங்க்ல கூட அந்த உப்பை தண்ணீர்ல கரைச்சு நீங்க ஊத்திடலாம். நாணயங்களை மட்டும் நீங்க மாற்ற வேண்டாம், அதையே நீங்க பயன்படுத்திட்டு வாங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல கரெக்டா இந்த தாந்திரிகத்தை செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.